75 அரண். அரண் என்றால் பாதுகாப்பு. அரண் என்றால் பாதுகாப்பு. பழங்கால முறைப்படி தலைநகர காவல் என்று பொருள் பாதுகாப்பு என்பதற்கு. ஏனென்றால் ஒருவன் படையெடுத்து வருகிறான் என்றால் அவனுடைய தலைநகரத்தை தான் பிடிப்பான், ஆட்சி புரிகிற இடத்தை பிடித்துக் கொள்வான். அதனால இதுக்கு பழங்காலத்தால தலைநகர காவல் என்று பெயர். இது பாதுகாப்பு என்று நேரடி பொருள் அரண் என்பதற்கு. பகைவரால் கைப்பற்றப்படாவாரும் கொள்ளையடிக்கப்படாவாரும் அழிக்கப்படாவாரும் நாட்டிற்கும் தலைநகருக்கும் அரசனுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் இயற்கையும் செயற்கையும் ஆகிய இருவகை அமைப்பு. இது நாட்டின் சிறந்த உறுப்புகள் ஒன்றாதலின் நாடு அதிகாரத்தில் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு எனப்பட்டது. அடுத்து முதலாவது குறள். நீர் அரண், நில அரண், காட்டரண், மலையரண் இவை அமைந்திருத்தல் நலம். பறவைகள் விலங்குகளுக்கு கடவுச்சீட்டு கிடையாது. கடவுச்சீட்டு என்பது இப்ப பாஸ்போர்ட் என்று சொல்லுகிறோம். புகவுச்சீட்டும் கிடையாது. புகவுச்சீட்டு என்பது விசா என்படி நினைக்கிறேன் நான். அவை மனிதனுக்கு மட்டுமே. இப்ப ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏராளமான பறவைகள் இடம் பெயர்ந்து உலகம் முழுமையும் சுற்றுகின்றன, தமிழ்நாட்டிற்கும் வருகின்றன. இப்போ எரிகுண்டும் எரி நச்சும் ஆளில்லா ஊர்தியும் தற்போது அழிவுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அந்த பழைய காலகட்டங்களில் இருந்த போர் நடைமுறை அறம் சார்ந்து இருந்தது என்பதை நாம் நேற்று பார்த்தோம். இப்ப இங்கே சொல்லப்பட்டது, இந்த முதலாவது குறளுக்கு வருவதற்கு முன்னாலே அரண் என்றால் ஒரு நாட்டிற்கு நம்ம 381வது குறள்ல பார்த்தோம். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அங்கே அரண் என்று வருகிறது அல்லவா, அந்த அரண் என்கிற தலைப்பு தான் இது. இப்ப நீர் அரண், நில அரண், காட்டரண், மலையரண் சில நாடுகளுக்கு அப்படி சிறப்பாக பொருந்தி இருக்கும். உலகத்திலேயே எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லுகிறேன், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அப்படி அரண்களை உடையனவாக இருக்கின்றன. ஆகையினால் யார் எந்த ஒரு நாடும் மிக விரைவாக உள்ளே சென்று மீண்டு வந்து விட முடியாது. அப்படி ஒரு அரண் அமைப்பு இருக்கு. அதான் நீர் அரண், நில அரண், காட்டரண், மலையரண். எங்க போனா எங்க திரும்பி வந்தோம்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அதனாலதான் பிரெஞ்சு நாட்டினுடைய படைத்தலைவனாக இருந்த நெப்போலியன் உள்ளே சென்று மாட்டிக்கொண்டான் என்பது வரலாற்று பூர்வமான செய்தி. உருசிய நாட்டிலே படையெடுக்க சென்ற போது அது ஒரு காரணம், சீதோஷ்ணம் ஒரு காரணம். முதல் குறள் பார்ப்போம். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். அரண் என்பது தம் வலிமை காட்டுவாருக்கும் வேண்டியதாக இருந்தது, தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தக்கதாக இருந்தது. ரெண்டு கருத்து. அரண் என்பது தம் வலிமையை காட்டுவதற்கான ஒரு அமைப்பு, தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு அமைப்பும் கூட. இரண்டும் மிக இன்றியமையாதது என்பது இந்த அரண் முதல் குறளுக்கான விளக்கம். ஆற்றுபவருக்கும் அரண், பொருள் அஞ்சி தற்போற்றுபவருக்கும் அரண். இரண்டுக்கும் பாதுகாப்பாக இருப்பது, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நம்மை பாதுகாத்துக் கொண்டு அவனை அடிப்பதற்கு தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக இரண்டும் என்று பொருள். இப்பொழுது பயங்கரவாதம் உலகை ஆள போராடுகிறது என்றாலும் கூட அந்த அந்த பயங்கரவாதமானது அந்த காலத்துல பேய் பிசாஸ் என்று பயமுறுத்துவார்கள் அல்லவா, அதை போன்று பிரிகிறது. எந்த நேரத்தில் எங்கே எப்படி வெடிக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது உலகம் முழுமையும். கடந்த 2024 கனடா நாட்டுல ஒரு 7 லட்சம் காலிஸ்தான்காரன், அதாவது இந்தியாவிலிருந்து சென்ற
பஞ்சாப்ல இருந்து போனவர்கள் காலிஸ்தான் என்கிற நாடை எடுக்க வேண்டும் என்று ஒரு பயங்கரவாத குழு. அதற்கு அந்த நாட்டு பிரதமர் ஆதரவு கொடுத்தார். அது ஒரு நல்ல பிழைப்பு இல்லை. உனக்கு ஆதரவு இல்லை என்றால் ஆட்சியை விட்டுட்டு போ, அடுத்த வந்துட்டு போறான். நீ எதற்காக அந்த பயங்கரவாதிகளின் துணை கொண்டு ஆள வேண்டும் என்று நினைக்கிறாய்? அவனிடம் இருக்கின்ற 2-3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நீ உன்னுடைய ஆட்சியை தொடர வேண்டுமானால் உன்னுடைய ஆட்சிக்குத்தான் கேடு. அதை இப்பொழுது வந்திருக்கிற பிரதமர் அதை சரி செய்து விட்டார். இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடு, உற்ற தோழனாக இருக்க வேண்டிய நாடு என்பதை இப்போது பிரதமராக வந்திருக்கிறார். கர்னல் என்று நினைக்கிற அவர் பேர் மோர்னஸ் கர்னல், சரியா நினைவுக்கு வரல. அந்த கனடா பிரதமர் இப்பொழுது முன்னாடி இருந்த பிரதமர் செய்த தவறை இவர் திருத்தி விட்டார். ஆற்றுவார்க்கும் அரண் பொருள் அஞ்சி போற்றுவார்க்கும் போற்றுபவர்க்கும் பொருள். இந்த இன வெறி செயல்பாட்டான சிங்களர்கள், தமிழ் இன பகைவர்கள், இது அதற்கான எடுத்துக்காட்டு. அவர்கள் தங்களுடைய வலிமையை காட்டுவதற்கு ஆட்சி அவர்களிடம் இருக்கிறது. உள்நாட்டிலே இருக்கிற குடிமக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி கொண்டு வலிமையை காட்டுவதிலே என்ன பயன் இருக்கிறது? உங்களைப் போலவே அங்கே இருக்கிற தமிழ் மக்களும் அந்த நாட்டின் குடிமக்கள் தான். அப்படி இருக்கிற போது அவர்களை சீர்த்து சின்ன பின்னமாக்கியதனுடைய கேடு விளைவு பிற நாடுகளில், முன்பு முதல் குரலில் குறிப்பிட்டேன், இன்னொரு நாட்டில் கையேந்தி பிழைப்பு நடத்துகிற ஒரு பிழைப்பா என்று திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார். ஆங்கமையும் எய்திய கண்ணும் 740வது குரல்ல சொன்னார் பாருங்க. அதுல அவர்களுக்கு உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பின்மையால் அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் சொல்வனாதவை. அப்படியும் அவர்கள் இலங்கையை சொந்த நாடாக கருதி வாழ்ந்து வருகிறார்கள். எந்தெந்த நாட்டிற்கும் சென்றார்கள். நியூசிலாந்து போனார்கள், ஆஸ்திரேலியா போனார்கள், ஜெர்மனி போனார்கள். திரும்ப நாடு நல்ல நிலைக்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய நாடு என்ற நாட்டுப்பற்று அவரிடம் இருக்கிறது. இஸ்ரேல் காசா போர்லாம் நேற்று சொல்லிட்டோம். மீண்டும் வருது அது அந்த செய்திகள். என்றாலும் நேரத்தை கூறியதனால் மீண்டும் கூறியது குரலாக வேண்டாம். 2வது குரல். மணி நேரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். மணி நேரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். அந்த நாள் இருக்கணும். தூய நீர், நிலவெளி பரப்பு, வளமார்ந்த மலையும் செறிவு மிக்க காடும் நாட்டிற்கு அமைந்த அரண் வகைகளாகும். மணி நீரும் என்றால் ஆழ்ந்து அகன்று தூயதாக விளங்குகிற நீர் நிரம்பிய அகழி. இப்ப நமக்கு அரண் பாதுகாப்பாக மிக உயர்ந்த மதிலை எழுப்பியிருப்பார்கள். அது ஒரு பாதுகாப்பு அரண். அந்த அரணிடம் செல்வதற்கு முன்னாலேயே மிகப்பெரிய அகழி இருக்கும். அந்த அகழியிலே முதலை, சுறா போன்ற மிருகங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கும். இதுல இறங்கினான்னா அந்த முதலை பிடிச்சுக்கும். இதை கடந்து அவன் மதிலேறி உள்ளே சென்று அவன் போரிட வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு இந்த நாளும். மலை, அப்புறம் மலை, பெரிய மலை, அதுக்குள்ள பூந்து போறதுங்கிறது மிகப்பெரிய அணி நிழல் காடும். காட்டுக்குள்ள எல்லாம் பூந்து இயல்பானது அன்று. அதனால இந்த 4ம் மிகச்சிறந்த அரண் ஒரு நாட்டில் என்பதை இதன் மூலமாக சொல்லுகிறார். இப்ப ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ராமாயணத்துல தெற்கே சென்று தேடுவதற்கு யார் சரியான ஆள் என்று நினைக்கிற போது வாயுவின் புதல்வனாகிய அனுமனை அனுப்புகிறார். அனுமனே முதலில் அஞ்சுகிறான். அப்புறம் பிறகு அவன் உடன் இருப்பவர்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லி, உன்னுடைய வலிமை உனக்கு தெரியவில்லை, நீ இப்படி செல் என்று அவனுக்கு அறிவுரை வழங்கி செல்கிறார். அவன் சுற்றி பார்க்கிறான்.
ஏனென்றால் அவன் காற்றின் புதல்வன் என்று கதை போகிறது. ஆகையினால் அந்த எங்கெல்லாம் நுழைய முடியுமோ அந்த அளவுக்கு குறுகிய வடிவமும் எடுக்கக்கூடியவன், பேருருவும் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அதனால அந்த காட்டரன் போன்றவற்றை எல்லாம் அவன் கடந்து உள்ளே சென்று இருக்கிறான் என்பது அதனுடைய எடுத்துக்காட்டு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். 3வது குறள். உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். அதாவது ஏறுதற்கரிய உயரம், அதான் உயர்வு. அப்புறம் அகலம், திண்மை உறுதி, அழித்தற்கு அரிய வலிமை, கடத்தற்கு அரிய வலிமை, இப்படியெல்லாம் அமைந்த அரண் அமைந்ததுதான் நாடு என்று இந்த 3வது குறள் சொல்லுகிறது. கடத்தற்கு அருமை என்றால் என்ன? இங்கே உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும். இங்கே கடத்தற்கு அரிய அருமை என்று அதற்கு உரை சொல்லுகிற போது சொன்னேன். இந்த அருமை என்பது திண்மை அருமை. கடத்தற்கரிய அருமை என்றால் மேல் ஏறுவதற்கோ உள் புகுவதற்கோ முடியாதவாறு எட்டி நெருங்காமலே அழித்தூழிக்கும் பொறி வகை அமைந்த நிலை இன்று இருக்கிறது, அன்று இல்லை. அப்படி இந்த 4 அமைவுடையது அரண் என்று இந்த குறளுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த மதுரை கோட்டை பற்றியெல்லாம் சிலம்புல சொல்லப்படுகிறது. ஒரு 11 வரிகள் இருக்கின்றன. அதெல்லாம் நான் படிக்கல, பெரிய பாடல் அது. அதுல அதாவது கோட்டையாக இருப்பது, மலைக்கோட்டை, மதுரையிலே ஒரு கோட்டை இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, ஒரு நீண்ட பாடல் அது. அப்புறம் பல்வேறு விதமான கோட்டைகள் இருந்தன என்று நூல்கள் பகர்கின்றன. அடுத்து நாம் 4வது குறளுக்கு செல்கிறோம். சிறுகாப்பில் பேரிடத்ததாகி உருவகை ஊக்கம் அழிப்பது அரண். காவல் புரிதற்குரிய இடப்பகுதி சிறியதாகவும் உள்பரப்பு பெரியதாகவும் அமைந்து போர் தொடுக்கும் பகை வந்தால் மன உறுதியை குலைப்பது அந்த கோட்டை. புதிதாக உள்ளே புகுகிறவர்களுக்கு திசை தெரியாது. அப்படி முன்பகுதி சிறிதாகவும் உள்ளே பெரிதாகவும் அமைந்திருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. சிவாஜி, மராட்டி சிவாஜி, அவனுடைய கோட்டைக்குள்ள ஒரு பெண் தயிர் விற்க போனார். எப்பொழுதும் நாள்தோறும் உள்ளே சென்று வியாபாரம் செய்வர் உள்ளே சென்று விற்பனை எல்லாம் செய்துவிட்டு அந்த பொழுதுக்குள்ளா திரும்பி விட வேண்டும். அந்த கோட்டை மதிலை சாத்தி விடுவார்கள். இவள் ஒரு நாள் உள்ளே சென்று தயிரெல்லாம் விற்றுவிட்டு வெளியே வருகிற போது கோட்டை கதவு மூடப்பட்டு விட்டது. காவலாளியிடம் எவ்வளவு கெஞ்சுகிறாள், அவன் திறக்க மாட்டான். அவனுடைய கட்டளை அது. அதற்கு மேல் திறக்கக்கூடாது என்பது அவனுடைய கட்டளை. அவன் திறக்க மாட்டான், திறக்க முடியவில்லை அவனால். இவளுக்கு பச்சை குழந்தை இருக்கு, எவ்வளவு சொல்லி கெஞ்சி பார்க்கிறா. உடனே இப்படியே சுத்தி சுத்தி வர்றா. அதிலே அவளுக்கு ஒரு இடம் தென்படுகிறது, ஒரு துளை பெறுகிறது. அதன் வழியாக வெளியேறி விடுகிறாள். மறுநாள் காலை வழக்கம் போல தயிர் விற்க வருகிறாள். அந்த காவலாளி உற்று பார்க்கிறான். இவளைத்தான் நேற்று வெளியே விடவில்லையே, இவள் எப்படி உள்ளே வெளியேறினாள் என்று அவளை பிடித்து கொண்டு போய் சிவாஜியிடம் நிறுத்துறான். அவன் கருணையே வடிவமானவன். என்னம்மான்னு கேட்கிறான். பச்சை குழந்தை விட்டுட்டு வந்துட்டேன், தயிர் விற்பதிலே காலதாமதமாகி விட்டது. உள்ளே இருக்கிற கோட்டைக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் காலதாமதம் ஆக்கிவிட்டார்கள். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இவர் சட்டப்படி கோட்டை திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டார். இப்படி பார்த்தேன், பச்சை குழந்தை பாதுகாக்க யாரும் இல்லை, அதனால் இந்த இடம் வழியாக சென்றேன் என்று அவனை அழைத்து கொண்டு காட்டினால் அவளுக்கு நன்றி கூறி அனுப்பி வைத்தான். அந்த இடத்தை அடைத்து விட்டான். அவனுக்கு 2 செயலும் தெரியும். நம்முடைய ஆட்சியில எங்க ஓட்டை இருக்கு இப்படி தெரிஞ்சுக்கணும். ஆட்சியாளர், இதுதான் திருக்குறள். திருக்குறள்ல சும்மா இல்ல. இதன் மூலமாக நம்ம ஆட்சியில
என்னடா ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை நிரப்பினாதான் நாம தொடரலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆட்சியாளரும் நினைக்கணும். இன்னொன்னு சொல்லட்டுமா, முகலாயர்களுக்கும் சிவாஜிக்கும் போர் நடந்தது, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி போர் நடந்த போது சிவாஜி வெற்றி பெற்று சேனைகளோடு நாடு திரும்பி விட்டான். சில சிப்பாய்களை காணவில்லை. அவன் அழைத்து கேட்கிறான், தளபதியை அழைத்து சிவாஜி கேட்கிறான், உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு என்ன பரிசு, வாருங்கள் போகலாம் என்று பார்க்கிற போது அந்த நாட்டு இளவரசியை கடத்திட்டு வந்திருக்கான். இது இது ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிற செயல்கள் தான். இவனுக்கு கோபமான கோபம். உடனே அந்த பல்லக்கிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த துணியை விளக்க சொல்கிறான். விளக்க சொல்லி, அம்மா தாயே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய சிப்பாய்கள் தவறடித்து விட்டார்கள், என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தாய் வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் பெண்களை தாயாக மதிக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய தாய் இந்திய தாய், எல்லா பெண்களையும் தாயாகவும் இந்த நாட்டை நேசிப்பதற்கு வீரமுடையவனாகவும் இருப்பதற்கு என்னை வளர்த்தாள், மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர்களை எல்லாம் அழைத்து, இந்த பெண்ணை அவள் எந்த இடத்திலிருந்து கொண்டு வந்தீர்களோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். இதுதான் பண்பு. சிறுகாப்பில் பேரிடத்தாகி சிறுகாப்பில் பேரிடத்தனாகி ஒரு பகை ஊக்கம் அழிப்பது அரண். ஒரு பகை மிகுந்த பகையாளி அவன். ஒரு பகைன்னா பகை கொடுமையான பகை. அந்த பசங்க அவனுடைய ஊக்கம் அழிப்பது அரண். இவனிடம் எல்லா விதமான அரண்களும் இருந்தன. இந்த ஒழுக்கம் என்கிற அவனிடம் இருந்தது என்பதை சொல்வதுதான் இந்த குறளினுடைய கருத்து. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இன்று நாம் 5வது குறள் பார்க்கிறோம். குளக்கரிதாய் கொண்ட கூழ்த்தாய் அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண். குளக்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண். பகைவர் வெல்ல இயலாத வகையில் தன்னுடைய அரணத்தை, அதாவது மதிலையும் அகழியையும் பிற துணை கருவிகளையும் யார் ஒருவன் சிறப்பாக வைத்திருக்கிறானோ அதுதான் அந்த நாட்டினுடைய சிறப்பான அரண் என்பதை இந்த குறளிலே விளக்குகிறார் திருவள்ளுவர். மிக அடிப்படை தேவை. உள்ளே இருந்து அரணை பாதுகாக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும், படை வீரர்கள் அனைவருக்கும் தேவையானது உணவும் நீரும் என்பதை கூழ்த்தாகி என்கிற சொல் மூலமாக திருவள்ளுவர் இந்த குறளில் ஆணித்தரமாக சொல்கிறார். எல்லோருக்கும் மிக இன்றியமையாதது உணவு என்பது தெரியும். என்றாலும் படை வீரர்களுக்கு தொய்வு ஏற்பட்டு விடாமல், அவர்களுடைய பணியிலே எந்த விதமான தொய்வும் ஏற்பட்டு விடாதபடி அவருக்கு உணவுப் பொருள் கிடைக்க வேண்டும். ஆகையினால அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் இது. குளக்கரிதாய் கொண்ட கூட்டாகி என்றால் என்ன? பகைவரால் தாக்கிவிட முடியாத வகையிலும் வெளியே இருந்து உணவுப் பொருள்கள் உள்ளே சென்று விடாதபடி தடுத்து முற்றுகையிட்டாலும் தன்னிடம் உள்ள உணவு நீர் ஆகியன உள்ளேயே கிடைக்கும் வண்ணம் அரண் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சில நேரங்களில் முற்றுகையிட வருகிறவர்களுடைய தொகை அதிகமாக இருக்கும். தொகை அதிகமாக இருப்பதை விட அவர்களிடம் வலிமையான படைக்கலன்கள் அதிகமாக இருக்கும்.
இந்த இரண்டையும் விட அவருடைய மூளை அதிகமாக வேலை செய்யக்கூடும். ஆகையினாலே அவர்கள் முற்றுகை போர் காரணமாக உள்ளே இருப்பவர்களை தாக்குவதற்கு வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் செய்யவே செய்வர் என்பதனாலேதான் தன்னுடைய அரணத்தை காப்பதற்காக உள்ளே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவன் செய்திருக்க வேண்டும். அவனுடைய ஆட்சிதான் சிறந்த ஆட்சி என்பதை சொல்வதற்காக இந்த குறளிலே கொளற்கு அரிதாய் கொண்ட கூழ்த்தாகி, அவ்வளவு பேருக்கு செய்யறது சிரமம். ஒரு காலகட்டத்துல பாரத போரில் பாண்டியன் அங்கேயெல்லாம் அக்ரோனி சேனையும்பான், 70,000 வெள்ளம் சேனையும்பான். அதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்டது என்றாலும் கூட அவ்வளவு பேத்துக்கும் பாண்டியன் சோறு போட்டான் என்று மகாபாரதத்திலே ஒரு செய்தி வருகிறது. இல்லை என்றால் அவர்களால் போர் நிகழ்த்தி இருக்க முடியாது. வேறு இடத்திலிருந்து வந்து இங்கே போரிடுகிற போது அவ்வளவு பேத்துக்கும் உணவளிக்க வேண்டும், அவ்வளவு பேத்துக்கும் நீரளிக்க வேண்டும், அவ்வளவு பேருக்கும் எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் செய்ததனாலே தான் அந்த பாண்டியனுக்கு அவ்வளவு பெயர்வு கிடைத்தது மகாபாரதத்திலே. அப்ப பாண்டியன் மகாபாரத காலத்திலேயே நம்முடைய தமிழ் மன்னன் இருந்திருக்கிறான் என்பது புலப்படுகிறது அல்லவா? அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு ஆட்சியாளரும் தங்களுடைய அரணத்தை காப்பதற்காக இப்படியெல்லாம் பாடுபட வேண்டும் என்பதை திருவள்ளுவர் நன்றாக சிந்தித்து இந்த அரண் என்ப அதிகாரத்தை செய்திருக்கிறார். பாதுகாப்பு அரண் என்பதை கொளற்கு அரிதாய் கொண்ட கூழ்த்தாகி, கூழ் என்பது உணவு, பகைவரால் தாக்கிவிட முடியாத வகையிலும் வெளியே இருந்து உணவுப் பொருள்கள் உள்ளே சென்று விடாதபடி தடுத்து முற்றுகையிட்டாலும் தன்னிடம் உள்ள உணவு நீர் ஆகியன உள்ளேயே கிடைக்கும் வண்ணம் அரண் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் என்றால் என்ன? அதே குறள். அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண், உள்ளிருப்பார் நலவாழ்வும் நல்வாழ்வும். சிறக்க வேண்டுவற்றை எளிதாக பெறத்தக்க வகையில் இருப்பது எதுவோ அதுவே நல்ல அரண். உணவு நீர் தேவைகளே கட்டாய தேவைகள், மற்ற தேவைகள் எல்லாம் தேவைகள் இல்லை என்பது பொருள் என்று. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். பரம்பு மலையிலே பாரியினுடைய மகளை திருமணம் செய்வதற்காக மூவேந்தர்களும் தனித்தனியாக வந்து போரிட்டு பார்த்தார்கள். அவனை வெல்ல முடியவில்லை. குறுநில மன்னன், அவனுடைய மலையரண் பெரிது. மூவரும் சேர்ந்து பேசி வைத்துக் கொண்டு முற்றுகையிட்டு பார்த்தார்கள், புரியவில்லை. கபிலர் சொன்னார், நீங்கள் முடிவுடை மூவேந்தர்கள், முடிவுடை மூவேந்தர்கள், அவனோ சிற்றரசன். அதுக்கு 4 வழி சொல்றேன் பாருங்க. ஒரு அழகா புறநானூற்றுல 109வது பாட்டுல கபிலர் சொல்றாரு, அழிதோதானே பாரியது பரம்பே நடிகொள் முரசின் மூவிரும் முற்றிலும் உழவர் உழாதன 4 பயனுடைத்தே. ஒன்று, உழவருடைய நிலத்திலே உழுது பயன்பெறுகிற அரிசி மட்டும் பயன்பட வேண்டியது. அவன மலைப்பாங்கான பகுதி, அவனுக்கு 3 கிலோ அரிசி கிடைக்கும். ஒன்றே, சிறு இலை எதிரின் நெல் விளையுமே, அதான் சிறு இலை எதிரின்னா 3 கிலோ அரிசி. 2, தீஞ்சு வைப்பளவின் பழம் உண்குமே, இங்க பலாப்பழம் நிறைய கிடைக்கிறது, அதை உண்டே போரிடுவார்கள். 3, எப்படி அழகா எளிமையா சொல்றாரு பாருங்க. 3, பாரிய பத்தி கபிலர், கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வெல்குமே, நிறைய இங்க கிழங்கு கிடைக்குது, கொடியின் மூலமாக கிடைக்கிற கிழங்கு, நல்ல செழித்து வளரக்கூடிய கிழங்கு வகைகள். 4, அணி நிற ஓரி பாய்தலின் மீதழிந்து தனி நெடுங்குன்றம் தேன் சொரியுமே,
இங்கே நல்ல தேன் கிடைக்கிறது, சாமை கிடைக்கிறது, திணை கிடைக்கிறது. அந்த மாவிலே பிழிந்து அந்த தேன் சுவையோடு கலந்து அந்த மாவை பிசைந்து உண்டால் அவன் இன்னும் வலிமையாக போரிடுவான். எங்களுடைய படை வீரர்கள் ஒண்ணு பண்ணுங்க, உங்க உங்க வீட்டு மகளிரிலே ஆடி பாடிக்கொண்டு முன்னே செல்ல வைத்து நீங்களும் இந்த கப்ளாக்கட்டை எடுத்துக்கொண்டு வந்து பாடி, ஏ பாரிமண்ணா உன்னுடைய நாட்டை கொடுத்து விடு என்றால் இந்தா என்று கொடுத்து விடுவான். அவனுடைய வீரத்தை எப்படி சொல்றான் பாருங்க ஒரே வரியில. அந்த வலிமையை அப்படிப்பட்ட அரண் உடையது எங்களுடைய பரம்பு மலை என்பதை கபிலன் அழகாக சொல்லுகிறான். ஒரு ஒரு குறுநில மன்னனுக்கு எவ்வளவு அழகான நண்பன் கிடைத்திருக்கிறான் பாருங்கள். அதுவும் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளன், மிகச்சிறந்த அறிஞன், எல்லா வகையிலும் அவனுக்கு உற்ற துணையாக இருந்தவன் கபிலன். அந்த கபிலன் மிக எளிமையாக எந்த காலத்தில் வாழுகிற மக்களும் புரிந்து கொள்ளுகிற மாதிரி ஒரு அழகான பாடல், 109வது பாடல். அழிதோதானே பாரியது பரம்பே. ஆரியது பரம்புனா கொடுக்கறது தான்டா அவன் கர்ணன்னு சொல்லிட்டு இருக்கான மகாபாரதத்துல. இவன் தாண்டா பெரிய வள்ளல். நளிகொள் முரசின் மூவிரு முற்றினும் உழவர் உழாதனன் 4 பயனுடைத்தே. உழவர் கூட உழ வேண்டியதில்லை, 4 பயன் இருக்கு. ஒன்றே சிறியிலை எதிரின் நெல் விளையுமே, 2 தீஞ்சுவை பலவின் பழம் மூழ்குமே, 3 பழுகுடி வள்ளி கிழங்கு நீர் கிழங்கு வீழ்க்குமே, 4 அணி நிற ஊறி பாய்தலின் மீதழிந்து திணி நெடும் குன்றம் தேன் சொரியுமே, வான்கண் அற்றவன் மலையே. வானத்து மேன்கண் அற்றதன் சுனை. என்ன சுனை நீர் இங்கே இருக்கிறது. சுனை நீர் பெருக்கெடுத்து எங்களுக்கு கொடுக்கிறது. நன்று பார்த்தவர்களுக்கு தெரியும். சுனை நீரை தனியாக பருகி பாருங்கள், மிக இனிமையாக இருக்கும். மலைப்பாங்கான பகுதிகளிலே இங்க கீழே இருக்கிற நீர்கள்ல எல்லாம் ஏதாச்சும் கலந்துடுவான், சாய்க்கடையை கொண்டு வந்து விட்டுருவான். அங்கே அது மாதிரி செய்ய இயலாது மலையின் மீது. இந்த மலை மட்டும் இல்லை, எந்த மலையின் மீதும் அந்த சுனை நீரை பருகி பார்த்தவர்களுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். சுனை நீர். வான் கண் அற்றவன் மலையே, வானத்து மீன் கண் அற்றதன் சுனையே, ஆங்கு மறந்துறும் பிணித்த களிற்றினிர் ஆயினும் தாளில் கொள்ளலிர் வாளில் தாரளன் என்று சொல்லுகிறான். உன்னுடைய வலிமையினாலே அவனை வென்று விடலாம், இந்த நாட்டை பிடித்து விடலாம், இந்த அவருடைய பெண்களை கல்யாணம் செய்து கொண்டு சென்று விடலாம் என்று கருதி விடாதீர்கள். தாளில் கொள்ளலிர் உன்னுடைய வலிமையினாலே பெற்றுவிட முடியாது. வாளில் தாரளன், நீ வலிமையான வாள் கொண்டு போரிட்டாலும் அவனிடமிருந்து பெற்றுவிட முடியாது. அப்படிப்பட்ட அரணத்தை உடையவன், அப்படிப்பட்ட வலிமை உடையவன். வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள், ஆடி பாடி. அது எவ்வளவு கேவலமா சொல்ற மாதிரி உங்க வீட்டு பெண்களை ஆடி பாடி ஆட்டம் போட்டு பாட்டு பாடி நீங்கள் உண்மையில் கலைஞர்கள் என்று அவன் நினைத்துக் கொள்வான். பாடல் கலைஞர்கள், ஆடல் கலைஞர்கள் என்று நினைத்துக் கொள்வான். என்ன வேண்டும் என்பான், உன்னுடைய நாடு தாண்டா வேண்டும் என்று சொல்லு, இந்தா என்று கொடுத்து விட்டு அவன் வெளியே போய்விடுவான். அப்படிப்பட்ட கொடையாளன். ஆனால் நீ இவனிடம் சண்டை போட்டால் எங்களுடைய அரணம் பெரிது, எங்களுடைய வலிமை பெரிது என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லுகிறான். எவ்வளவு அழகு பாருங்கள். இதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த மூங்கில் அரிசி கிடைக்காமல் போனால் கூட 1000 கிளிகளை பழக்கி இருக்கிறார் அந்த கபிலர். யாரும் செய்யாத வேலையை அவர் செய்திருக்கிறார். கிளிகளை பழக்கி இருக்கிறார். அந்த கிளிகள் திணைப்புணங்களில் இருந்து ஒவ்வொரு கிளியும் 100 கதிர்களை தன்னுடைய அலையின் வாயிலாக கொண்டு வந்து குவிக்கின்றனவாம். இது அதீத கற்பனையாக எனக்கு தெரிந்தாலும் கூட இதுதான் பாடலினுடைய உண்மை கருத்து. கிளிகளை கொண்டு மனிதனை காப்பாற்றுகிற மாதிரி அந்த கிளிகளை பழக்கி இருக்கிறார் என்று புறநானூறு பேசுகிறது.
அந்த கதிர்களை எடுத்து அதை பிரித்து அதை குற்றி அதை அந்த திணையை மாவாக்கி தேனோடு பிசைந்து உண்டு வாழக்கூடிய பெருமையினை உடையது எங்களுடைய பரம்பு மலை என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். மீண்டும் குறளை கவனியுங்கள். 5வது குறள். கொளற்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி, கொளற்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நேரது அரண் என்பது பாடல்.